கோவிசெலியன் அவர்கள் கொடுத்திருக்கிறோம். கோவிசெலியன் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை 33 தடவை இதுவரை சந்தித்திருக்கிறோம் தோழர்களே. ஏயூடி மூட்டா அப்புறம் சால்வ் கூட வேணாம் முடிவு எடுத்துட்டோம் தோழர்களே. இல்ல முக்கியமான தகவலை நாங்க பதிவு செஞ்சாகும். ஏன்னா நாம கேட்கறது நியாயமான கோரிக்கை. அப்ப தொடர்ந்து 10 கோரிக்கை தான் திருப்பி திருப்பி கொடுத்துட்டு இருக்கிறோம். எல்லாருமே என்ன சொல்றாங்க? நியாயமான கோரிக்கைங்க, பண்ணிடுவாங்க. எப்ப சார் பண்ணுவீங்க? டீ வந்துருச்சு, டீ சாப்பிடுங்க சார். பிஸ்கெட் வந்துச்சு, பிஸ்கெட் சாப்பிடுங்க சார். எப்ப சார் பண்ணுவீங்க? பதிலே கிடையாது சொல்லுங்க. மிக மோசமான அரசு எங்களுக்கு பவர் இல்லை அப்படின்னு அதிகாரிகள் சொல்றாங்க. மினிஸ்டர், நான் பினான்ஸ் கேட்டு சொல்றேன், ஒரு சிலத அப்பட்டமான வெளிச்சத்தோடு இங்கே பதிவு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது தோழர்களே. ஏன்னா நம்ம புரிதல் இருக்கணும். மினிஸ்டர் பார்த்தா போன ஜூன்ல நான் ஜூலைல பண்ணிடுறேன் அப்படின்னாரு. போன்ல கை போட்டு பேசினார். எல்லா போட்டோலையும் பார்த்துருக்கீங்க. ஆனா இது வரைக்கும் பண்ணல. ஏன் பண்ணல? திருப்பி கேட்கிறோம். மல்லாங்கனர்ல நிதியமைச்சரை போய் சந்திக்கிறார்கள் நம்முடைய மூட்டா பொறுப்பாளர்கள். நிதியமைச்சர் நிதித்துறையில சொல்றாங்க, நீங்க தானே நிதி. அப்ப அரசை ஆள்வது என்பது அமைச்சர்களா அதிகாரிகளா? பெரிய கேள்வி இருக்குங்க. அப்ப அதிகாரிகளுக்கு பயந்து இந்த அரசு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நம்முடைய இன்டெலெக்சுவல் போரத்தில் இங்க வைக்க கடமைப்படுகிறது. புதுக்கல்வி பேராசிரியர் அன்சார் பேசுறாருன்னா பேசுவார் கண்டிப்பாக. ஏன்னா இந்த அரசு டிலே பண்ணி கண்டிப்பா பர்பஸா டிலே பண்ணுதுங்க. அதாவது ஒட்டுமொத்த நோக்கமாக அரசு உதவி பெறும் கல்லூரிகள் அனைத்தையும் அழித்துவிட்டு கார்ப்பரேட் மையமாக, வியாபார சந்தையாக, ஒரு பணம் குளிக்கும் கூடமாக அனைத்து உயர்கல்வி கல்வி நிறுவனங்களையும் ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த அரசு செயல்படுகிறது என்ற ஐயம் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தோழர்களே. அதனுடைய வெளிப்பாடுதான் 4.5 ஆண்டு காலமாக நம்முடைய கோரிக்கைகள், நியாயமான கோரிக்கைகள், அரசினுடைய பினான்ஸ் கன்கரன்ஸோடு வெளியிடப்பட்ட அரசு ஆணை நம்முடைய அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு மட்டும் செயல்படுத்தாமல் அரசு கல்லூரி ஆசிரியர்கள் அனைவருக்கும் நிலுவைத் தொகையோடு செயல்படுத்துவது என்பது எந்த வகையில் நியாயம்?